பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் குரு பேச்சியை பற்றி பேச வந்திருக்கின்றோம். டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் தென்சிறுவலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் அடியே நானும் சக்தி சோமையாவும் பேச வந்திருக்கின்றோம். இதுவரை குரு பயிற்சி, வருஷ பயிற்சிகள், புத்தாண்டு பலன்கள் இவையெல்லாம் பல தடவை நாங்கள் இந்த டிவிகளில் பேசிகிட்ருக்குறோம். நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதுலேயும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து 15 லட்சம் பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத்தையங்கார் பேசுகிறேன். இப்போது நாங்கள் வந்திருக்கிறது குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கறதுக்கு. இப்போது குரு பெயர்ச்சி 14/4/2022 அந்த அன்னைக்கு காலை 8 மணிக்கு குரு கும்பராசி பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான மீன ராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கே குரு போய் அமர்றார். இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு அப்படின்றவர் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். குருவே முழு சுபர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். மிச்சம் யாருமே முழு சுபரில் கிடையாது. குரு மட்டுமே முழு சுபர். ஏன்னா சுக்கிரன் முக்கால் சுபராகவும், சந்திரன் பௌர்ணமி சந்திரன் முழு சுபராக கருதப்படுகிறது. ஆனால் அமாவாசை சந்திரன் சுபராக கருதப்படுவதில்லை. புதனும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்த புதன் சுபராக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மிச்சவர்களெல்லாம் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் பாதி பாவராகவும், சனி ராகு கேது அவர்கள் முழு பாவராகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. இதில் பார்த்தீர்களானால் எந்த ஒரு காலகட்டத்திலும் குரு மட்டும்தான் சுபர். அவர் சுபத்தன்மையை அதிகமாக வெளிப்படுத்துவார், இல்லை என்றால் சுபத்தன்மையை கம்மியாக வெளிப்படுத்துவார். இது ரெண்டை தவிர வேறு எதையும் அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்களானால் இவ்வளவு நாள் அவர் சனியினோட வீடான கும்பத்திலிருந்து இப்பொழுது அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான அவருடைய வீட்டிற்கே போய் அவருடைய நட்சத்திரத்திலே போய் ஆட்சி பெற்று இருக்கிறார். குரு என்று சொல்லக்கூடியவர் ஒழுங்கு, அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் அப்படின்றது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஒரு ஒழுக்கம். அதாவது சுய ஒழுக்கம் அப்படின்றது மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை நல்லபடியாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரகமே குரு. குரு பார்க்க கோடி நன்மை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமான குரு பெயர்ச்சியின் போது பார்த்தீர்களேயானால் சனியும் தன்னுடைய ஆட்சி வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று அவர் சட்டத்திற்கு மிகவும் கடுமையான சட்டத்தை போடக்கூடியவரும், சட்டத்திற்கு அதிபதியாகவும் சனி கொண்டாடப்படுகிறார். ஒழுங்கிற்கு குரு பகவானை கொண்டாடுகிறார்கள். அதனால் இந்த காலகட்டமான இந்த ஒரு வருஷம் 2022 பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கண்ட்ரோலில் இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. இந்த குரு பகவானை பற்றி பார்க்க வேண்டுமானால் நிறைய சித்தர்கள் அவர்கள் பாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்களேயானால் புலிப்பாடி சித்தர் அவர்களெல்லாம் பாடல்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. குரு நின்ற வீடும் பார்த்த வீடும் சுபிக்ஷம் பெறும். அவர் கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ பார்ப்பாரே ஆனால் மிகுந்த ஒரு சுபிட்சத்தை பெறும். இதன் மூலம் நன்மை நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சியை பற்றி, குருவினுடைய பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும்
என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 12 ராசிகளுக்கும் பார்க்கும் பொழுது நம்ம அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன, சுலப பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீர்களேயானால் ஆலங்குடி மற்றும் தென்குடி திட்டை இந்த ரெண்டுமே மிகப்பெரிய குரு ஸ்தலமாக கொண்டாடி வரப்படுகிறது. இதை தவிர மிச்ச ஸ்தலங்கள்லாமும் இருக்குது. அதையும் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அவரவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நிச்சயமாக போய் பாருங்கள். எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் மூதாதையர்கள் வழிபட்ட குலக்கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக இதை தவிர எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் சேர்ந்த ஆதீனங்கள், மடங்கள், அந்த மடங்களுக்கு உண்டான அதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் குருவுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக எடுத்து அந்த பரிகாரங்கள்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகி போகும் அப்படின்றத சொல்லிட்டு, இப்போது ஒரு ராசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இதுவரையிலும் 6வது ராசியான கன்னியா ராசி வரலும் பார்த்தோம். இப்போ 7வது ராசியான துலா ராசியை பார்க்குறோம். இந்த துலாம் அப்படின்னாலே இவங்களை பொறுத்தளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், தராசு போல் நேர்மையாக செயல்படக்கூடியவங்க. அதே போல் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதோடைய விளிம்பு வரலும் போகக்கூடியவங்க. இவங்க எப்பொழுதுமே இந்த மேப்புள் மேய மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அந்த சப்ஜெக்டோட கடைசி முனை வரலும் போகக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி துலாத்துக்கு இதுவரையிலும் 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடத்துல இருந்து அள்ளி கொடுத்து கொண்டு இருந்த குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. சாமி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, அவர் தேவ குருவாச்சே, என்னோடய ராசி அசுர குருவாச்சே, 2 பேரும் என்னத்தை குளறுபடி பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்கன்னாக்க பயப்பட வேண்டாம். அவர் தேவகுரு தான், அசுரகுரு தான். ஆனால் அந்த தேவகுரு அவருடைய வீட்டுக்கே போகிறாரு, சொந்த வீட்டுக்கு போகிறாரு. சொந்த வீட்டுக்கு போகும் பொழுது எந்த கெடுபலன்களையும் தருவாரா? கண்டிப்பாக தரமாட்டார். சரி, அப்போ நான் என்ன ஜோகோன்னு இருக்கலாமா? ஓஹோன்னு இருக்காட்டிலும் ஓன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. பொருளாதாரத்தில் இதுவரையிலும் அள்ளி செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, லேவிஷாக இருந்தீங்க. இப்போ சற்று சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏன்னா 6க்கு வரும் பொழுது ஒரு சில நபர்களுக்கு சேர்த்த சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக, கல்யாண நிகழ்வுன்ற சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன்றது எப்படி இருந்தாலும் கடன் தான், சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்க வேண்டியது. அதே போல் வேலையில் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, இதை தவிர குருவை பொறுத்தளவுக்கு அவருடைய வீட்டில் சொந்த பலத்தில் நிற்கிறாரு. அதை தவிர குருவுடைய பார்வைக்கு பயங்கரமான பலம். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி, கோயில் கோபுரத்தை பார்த்தால் கோடி புண்ணியம், அதே போல் குருவை பார்த்தால் கோடி புண்ணியம். குருவுடைய பார்வை பட்டால், குருவுடைய ஆசீர்வாதம் பட்டாலும் புண்ணியம். சரி, இப்போ உங்களுக்கு மாறுற குரு என்னென்ன பார்வைகளை பார்க்குறாரு அப்படின்னாக்க, குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை, சற்றேறக்குறைய 180 டிகிரியில் பார்க்குறது. இதை தவிர விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை, விசேஷ பார்வை அப்படின்றது குருவுக்கு 9ஆம் பார்வை. அப்போ இந்த துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு குருவானவர் பார்க்குற இடம் 10ஆம் இடமான கர்க்கடகம். அதே போல் குருவானவர் பார்க்கக்கூடியது 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 12ஆம் இடம். அதே போல் 9ஆம் பார்வை அப்படின்றது விருச்சிகத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ இந்த இடங்களை பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தளவுக்கு இப்பொழுதும் கெடுதல் செய்ய மாட்டார், நல்லது தான் செய்வார். நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும். அதே போல் இப்போ இந்த துலா ராசிக்கு அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அர்த்தாசிரம சனி நடக்குது. ஆனாலும் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார். இவருடைய பார்வைகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் உண்டு, என்னென்ன கெடுபலன்கள் உண்டு அப்படின்றத நம்மளுடைய தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு உண்டு. தாயின் மூலமாக தந்தையையும், தந்தையின் மூலியமாக குருவையும், குருவின் மூலியமாக தெய்வத்தையும் அடையக்கூடியது தான் நம்மளுடைய இந்து மதத்தின் மிகப்பெரிய கோட்பாடு. அப்படி பார்த்தீர்களேயானால் குருவினுடைய வழிகாட்டுதல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை,
ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீர்களே, ஆனால் 6ஆம் இடத்துல வந்து குரு வராரு. அதாவது இவ்வளவு நாள் வந்து 5ஆம் இடத்துல குரு இருந்திருந்தார், இப்போ 6ஆம் இடத்துல போய் இருக்கார். இதனால் பார்த்தீர்களே, ஆனால் இவர்களுக்கு எந்த இடத்திற்கு சென்றாலும் கடன் கேட்டால் உடனடியாக கடன் கொடுக்கக்கூடிய, கடன் யார் கேட்டாலும் வந்து இவருக்கு கடன் கொடுப்பாங்க. எந்த வேலை கேட்டாலும் வேலை கொடுப்பாங்க. தொழில் அதாவது வேலை செய்யக்கூடிய இடம் வலுப்பெற்று போகுது. 6ஆம் இடத்துலேயே 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இவங்க போய் எந்த இடத்துல வேலை கேட்டாலும் வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஒரு இடத்துல போய் கடன் கேட்குறாங்க அப்படின்னா கடன் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீர்களே, ஆனால் அவருக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது, இந்த குரு 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார். அதாவது இவர்கள் போய் எந்த ஒரு முயற்சியை எடுத்து தன்னுடைய வேலைக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ ஒரு முயற்சி எடுத்தார்களே ஆனால் அது வந்து பல மடங்காக அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு துளாராசிக்கு. இது வந்து மிகப்பெரிய யோகத்தை இவர்களுக்கு கொடுக்கும். அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தையே 9ஆம் பார்வையாக பார்க்குறார், அதுவும் வந்து மிகப்பெரிய யோகம். அதனால் வெளி மதத்தினர், வெளிநாட்டவர், வெளி ஊர்காரர்கள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு தொழிலோ அல்லது வியாபாரமோ பெருகி இவர்களுக்கு பணம் வந்து சேர வேண்டிய கால கட்டாயம் இது. அர்த்தாஷ்டம சனி இருக்குது அப்படின்றதுனாலையும், துலாத்தில் கேத்து இருக்குது, 7ஆம் இடத்தில் ராகு இருக்குது அப்படின்றதுனாலையும் பயப்பட தேவையும் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். அதே போல் துலாத்துக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, வெளி மதத்து தொடர்பு இருந்து அதன் மூலியமாக பணம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர குருவனுடைய பார்வையில் பார்த்தீர்களே, ஆனால் 9ஆம் பார்வையாக வந்து அவர் இந்த துளாராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு ஐயா சக்தி சோமையா சொல்லுவார். ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் தென் சிறுவலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் விருச்சிக துளாராசிக்கு ரொம்ப விரிவான விளக்கங்களை அருமையாகவும் அற்புதமாகவும் தந்திருக்கிறாங்க. இப்போது துளாராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தை விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையில் குரு பார்ப்பதனால், பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பதனால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மூலமாகவும் வெளிநாடு தொடர்பு மூலமாகவும் பணம் வருவாய் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனஸ்தானத்தை தனகாரகனாகிய குரு தன்னுடைய ஆட்சி வீடான மீனத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பது காரணத்தினால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் மூலமாகவும் உத்தியோகம் மூலமாகவும் அயல்நாடு தொடர்பு மூலமாகவும் பல வழிகளில் உங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடியில் இதுவரை இருந்து வந்தவங்களுக்கு இந்த பணபரஸ்தானத்தை பார்ப்ப காரணத்தினால் இந்த பொருளாதார சிக்கல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானம்னு சொல்கிறது. அப்போது அந்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால் இதுவரை குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்த சூழ்நிலை இருந்தால் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இல்லை, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு வேறு உட்காந்துருக்காரு, அதனால் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது அகலும். குரு பார்க்கறதுனால அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்கும். ஆமாம், அப்போ இந்த குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த குருவனுடைய பார்வையினால், 9ஆம் பார்வையினால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால் அதனால் இருக்கக்கூடிய தீர்வெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். இதுக்கு அப்புறமா நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் சில பரிகாரங்கள் எப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா அருமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் நிகழும்,
இதுவரை இருந்த ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படும்ன்றதையும் சொன்னீங்க, விரிவாகவும் விளக்கமாகும். இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்திற்கும் கோல்சார ஜாதகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஜனன ஜாதகத்தில் சுபராக இருந்தவங்க இந்த காலகட்டங்களில் கோல்சாரத்தில் அசுபராக மாறுறதுக்கு சில நேரங்களில் வாய்ப்புகள் உண்டு. அது நடக்கக்கூடிய தெசா புத்தியின் அடிப்படையில் சிற்சில ப்ராப்ளங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ப்ராப்ளங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்றது சரணாகதி. நாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு கோல்சாரத்தின் அடிப்படையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னாக்க, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவின் ஒருங்கிணைந்த தலைநகரான ஹைதராபாத் நகரத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இப்போ ஸ்தாபனம் பண்ணப்பட்டது மதத்தில் புரட்சி செய்த தலைவரான மதாதிபதியான ஸ்ரீ ராமானுஜ சுவாமிகளுடைய சிலை திறந்திருக்கிறாங்க. நம்மளுடைய வைணவத்தை பொறுத்தளவுக்கு 108 திவ்ய தேசங்கள் உண்டு. இப்போ கிட்டத்தட்ட அதையும் சேர்க்கறதுக்கான அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்க. வைணவர்களாக பிறந்தவங்க ஒரு ட்ரிப்பு அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்றாங்க. வைணவர்கள் மட்டும் போகணுன்றது அவசியம் கிடையாது, சைவர்களும் போகலாம். போகும்பொழுது நல்ல கருத்துக்கள் எங்கே கிடைக்குதோ, நல்ல பலன்கள் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல சைவம் வைணவன்றது தேவை கிடையாது. அப்போ ஸ்ரீ ராமானுஜரை ஒரு 9 வளம் வந்துட்டு அந்த ராமானுஜருக்கு உண்டான பிராயச்சித்தங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சிலை ஆனாலும் உருயேற்றப்பட்டது. எப்பொழுதுமே நம்ம ரோட்டில் கிடக்கிறதும் கல்லும்போம், ஆனால் அந்த கல்லை சிற்பமாக வடித்து கோயிலில் வச்சு மந்திரங்களும் உச்சாரணம் செய்யும் பொழுது பவர் ஏற்படுது. அதே போல் அந்த ராமானுஜருக்கு அனுஷ்டானங்கள் ஜிஆர் சுவாமிகள்னால அனுஷ்டானங்கள் செய்யப்பட்டது. அவரை கண்டு தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சரி சாமி, நான் அங்கே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு குறைவு, ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னாக்க நம்ம சென்னை கரையில் உள்ள ராமானுஜர் அவதரித்த ஸ்தலத்துக்கும் போகலாம். அல்லது நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள வைணவ ஸ்தலங்களில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கும் போகலாம். அங்கே போயிட்டு திருமஞ்சனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது இதை பொறுத்தளவுக்கு டோட்டலாக இப்போ இந்த துளாராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன சாதகங்களும் என்னென்ன பாதங்களும் செய்யுது அப்படின்றத சக்தி ஜோதிட குழு இப்போ கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். இப்போ இதுவரையில் 5ல் இருந்த குரு 6ல் போனாலும் அவர் ஆட்சி பெற்ற குருவினால் எந்த தடங்களும் தாமதங்களும் விலகும். இந்த குரு பெயர்ச்சியானது துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு தொழில், குடும்பம், சந்தான பாக்கியம் மற்றும் அந்த ட்ரேடிங் போட காரியங்கள். ஏன் ட்ரேடிங் அப்படின்னாக்க, ராசிக்கு 7ல் ராகு, மேடான ராகு. அப்போ ட்ரேடிங் போகிறதுக்கும் குருவும் நல்லா இருக்கிறாரு. அப்போ குரு நல்லா இருக்கும் பொழுது, ராகு நல்லா இருக்கும் பொழுது, புதன் நல்லா இருக்கும் பொழுது இது எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் தான் ஏற்படுமே தவிர எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படாது. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது துளாராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான பெயர்ச்சி அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா வகையான பரிகாரங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் சில பேரால் பரிகார ஸ்தலங்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத அளவில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அவர்கள் இருந்த இடத்திலேயே மனசால் இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு கம்மியில் கம்மி 3 தரமாக 3 முறையாவது ஜபிச்சார்களேயானால் அவர்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த தடங்களும் நீங்கி நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி, இப்போ இந்த குரு காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதும், இது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிச்சயமாக குருவின் அருள் பெற்று ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதையும் கேளுங்க, கேட்டு நல்லபடியாக பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.